தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் எடுத்து நடக்க இருக்கின்றார்கள். அனைவரும் உன்னிப்பாக பாடத்தை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவு, அதனால் முழுமையாக இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சுரேஷ், நான் மியூட் பண்ணுங்க. ஓகே சார். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து போத் மாஸ் பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். இதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டா போதும். மேக்ஸிமம் இதுல வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, அது ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா, எப்படி பண்ணலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும் ப்ராஃபிட்னா லாபம். இப்போ வந்து ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை வாங்குறோம்னா அதாவது நாம வந்து கஸ்டமரா இல்ல, ஒரு செல்லரா. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒரு ஷர்ட் வந்து சேல்ஸ் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்ம ஒரு 120 ரூபாய்க்கு வித்தோம்னா தான் நம்மளுக்கு ஒரு 20 ரூபா லாபம் வரும் கண்டிப்பா. சரிங்களா? இதே நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு சேல்ஸ் கண்டிப்பா பண்ண மாட்டோம். அப்ப ஒரு பொருள் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணதுல நம்மளுக்கு லாபமா நஷ்டமா? அதே மாதிரி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து எல்லாத்துக்கும் சேலரி கொடுக்குறோம், ஒரு ஏதாவது பிசினஸ் சேல்ஸ் பண்றோம், அதெல்லாம் பிளஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டா இருக்கா லாஸா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா கம்பெனிஸ்லயும் சரி, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் சரி எல்லாருமே பார்ப்பாங்க. சரிங்களா? வரவு செலவு கணக்குன்னு நம்ம அக்கௌண்டிங் இயர்ல பண்ணோம் இல்லையா? ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்த இன்கமையும் எக்ஸ்பென்ஸையும் கழிச்சு இன்கம் வந்து அதிகமா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பென்ஸ் வந்து எப்பவுமே கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ராஃபிட்ங்கிறது த அமௌண்ட் கெயின்டு பை செல்லிங் எ ப்ராடக்ட் வித் மோர் தென் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ்ங்கிறத கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னா அடக்க விலை. அதாவது ஒரு பொருளை நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ அதுதான் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? ஒரு ஷர்ட்டை நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு பல்க்ல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து காஸ்ட் பிரைஸ். நம்ம விற்கிறோம் இல்லையா, விற்பனை விலை, அது வந்து செல்லிங் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னன்னா நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ, அதாவது நம்ம ஒரு பிசினஸ் மேனா ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்தா நம்ம சேல்ஸ் பர்சன் நம்ம என்ன விலை கொடுத்து வாங்குறோமோ அது காஸ்ட் பிரைஸ். நம்ம ஒருத்தருக்கு விற்கிறோம் இல்லையா, ஒரு கஸ்டமருக்கு விற்கிறோம்னா அந்த விலை என்னவோ அது வந்து செல்லிங் பிரைஸ். நார்மலா ப்ராஃபிட் எப்போ வரும்னா காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தா கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் காஸ்ட் பிரைஸை விட. இப்போ காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா, செல்லிங் பிரைஸ் 120 ரூபானா அது வந்து ப்ராஃபிட். இதுவே காஸ்ட் பிரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் வந்து 90னா அது வந்து நம்மளுக்கு லாஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது சிம்பிள் தான். லாபம் நஷ்டம். லாபம் எப்போ வரும்? நம்ம ஒரு பொருளை வாங்கி அதை விட அதிக விலைக்கு விற்றோம்னா லாபம், அதை விட கம்மியான விலைக்கு விற்றோம்னா நஷ்டம். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? ஓகே. சிலது பிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த வேர்டு மட்டும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல சம்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் ஆனா அந்த வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிக்சட் காஸ்ட்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் விலை 100னா 100 தான். ஓகேவா? இதே வேரியபிள் காஸ்ட்னா மாறும். சில இடத்துல எல்லாம் வந்து பிக்சட் பிரைஸ் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான். இப்போ வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் எதுவும் பேரம் பேச முடியாது. இதுவே மார்க்கெட் போனோம்னா நம்மளுக்கு ஒரு பழம், ஒரு சீப்பு 100 ரூபான்னு சொன்னா நான் 80 ரூபாய்க்கு கொடுக்கும்னு கேட்போம். ஓகேவா? அவங்களும் கொடுப்பாங்க. அப்ப அது வேரியபிள் காஸ்ட். சரிங்களா? ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம், காஸ்ட் பிரைஸ்னா அடக்க விலை, செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட அதிகமா இருந்தா லாபம், கம்மியா இருந்தா நஷ்டம். சரிங்களா? பிக்சட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது இந்த மார்க்கெட் பிரைஸ்ன்னு சில டைம் கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து இது. சரிங்களா? மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னா அது வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறது. சரிங்களா? இப்போ எம்ஆர்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு இருக்கும். அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்னா அதோட 1 ரூபா 2 ரூபா கம்மியா கொடுப்பாங்க. அப்ப அது வந்து டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். சரிங்களா? டிஸ்கவுண்ட்ங்கிறது என்னன்னா
மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அதாவது டிஸ்கவுண்ட் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 ரூபா கம்மியா கொடுக்குறாங்கன்னா அப்ப டிஸ்கவுண்ட் வந்து 10 ரூபான்னு அர்த்தம். ஓகே, 100 மைனஸ் 90 10 rupees. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு வந்து ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா? ஓகே, இப்போ நார்மலா நம்மளுக்கு அந்த மார்க்கெட் பிரைஸ் ஃபார்முலா ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் பெரிய இது வரைக்கும் சம்ஸ் கேட்டதில்ல. சப்போஸ் கேட்டாலும் இதே தான், செல்லிங் பிரைஸ் லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான். ஓகேவா? ஓகே, ஆஸ் யூஸ்வல் நான் சொன்னதுதான், ப்ராஃபிட் ஆர் கெயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ராஃபிட்னு சொன்னாலும் லாபம் தான், கெயின் சொன்னாலும் லாபம் தான். ரெண்டு வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ராஃபிட்னா லாபம். அப்ப செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா ப்ராஃபிட், லாஸ் எப்போ வரும்? காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா அது வந்து லாஸ். ஓகேவா? அப்ப சில சம்ல எப்படி கேட்பாங்கன்னா, இது இந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, இது ப்ராஃபிட்டா லாஸா, அது பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா? லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இந்த ப்ராஃபிட்டுக்கான எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுனா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், லாஸை கண்டுபிடிக்கிறது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அதனால நம்மளுக்கு இதுல இருந்து சம்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை? காஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் இருந்தா மட்டும்தான், தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸே ஒரு சம்ல கொடுத்திருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பா என்ன தெரியணும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இதுல வந்து செல்லிங் பிரைஸ் எஸ்பினோ காஸ்ட் பிரைஸ் சிபினோ சிம்பிளா சொல்லுவோம். சரியா? இதே ஃபார்முலா தான், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 தான். ப்ராஃபிட்டுக்கு என்ன எழுதுவோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னு எழுதுவோம் இல்லையா? அதை டீட்டெயிலா இங்க போட்டிருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இந்த செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸை ப்ராஃபிட்னு சொல்லலாம், நெட் ப்ராஃபிட்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸை லாஸ்னு சொல்லலாம், நெட் லாஸ்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இது மூணு ஃபார்முலாவும் ஒண்ணுதான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன தெரியணும்? கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ் தெரியணும். சரிங்களா? அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு selling price minus cost price, that is profit divided by cost price into 100. Loss percentage loss divided by cost price into 100. Loss na எப்படி கண்டுபிடிப்போம்னா cost price minus selling price. ஓகேவா? நம்மளுக்கு திரும்ப சிம்பிளா ப்ராஃபிட் எப்போ வரும்? காஸ்ட் பிரைஸ் அதிகம் கம்மியா இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமாகவும் காஸ்ட் பிரைஸ் கம்மியாகவும் இருந்தா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். இதுவே ரிவர்ஸா இருந்தா அது வந்து நம்மளுக்கு லாஸ். ஓகேவா? ஓகே, இப்ப ஒரு சிம்பிளான ஒரு, இப்ப சேல்ஸ் பர்சன் ஹேஸ் பாட் அ டெக்ஸ்டைல் மெட்டீரியல் ஃபார் ₹300. ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு டெக்ஸ்டைல் மெட்டீரியல் வாங்குறாரு. அவரு வந்து அதை 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாரு. ஓகேவா? அப்ப 300 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணா இங்க காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 300 ரூபா, செல்லிங் பிரைஸ்ங்கிறது 250 ரூபா. அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்குது. அப்ப கண்டிப்பா லாஸ். அப்ப அவருக்கு லாஸ் எவ்வளவுன்னா 50 ரூபா. ஓகேங்களா? லாஸ் எவ்வளோ? 50 ரூபா. அதுவே வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப் ஷாப்கீப்பர் பிரிங்ஸ் அ கிளாத் ஃபார் ₹100 அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 120னா அவருக்கு வந்து ப்ராஃபிட். இங்க செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு, அதனால அவருக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேவா? சிம்பிளா இதுதான். செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா ப்ராஃபிட், காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா லாஸ். ஓகேவா? இதே பர்சன்டேஜா போட்டு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சிம்பிளான சம்மு. ராமுங்கிற ஒரு ஃபுட்பால் வாங்குறாரு ஃபார் ₹500. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 500. அவரு அத 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 600. ஓகேவா? இங்க ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்தோம்னா இங்க எது அதிகமா இருக்குது? செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்குது. அப்ப கண்டிப்பா இவருக்கு வந்து என்னதான்? ப்ராஃபிட் தான். ஓகேவா? இப்ப ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அப்ப 600 மைனஸ் 500, அப்ப 100 rupees ப்ராஃபிட். சரிங்களா? 100 rupees இவருக்கு ப்ராஃபிட்.
காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 500, செல்லிங் பிரைஸ்ங்கிறது 600. இந்த செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு, அதனால கண்டிப்பா அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எவ்வளோ? 100. ஓகேவா? இப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இங்க அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 100, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 500 இன்ட்டு 100. அப்ப என்ன வரும்? 100 divided by 5 வரும், equal to 20%. ஓகேவா? அப்ப 20% என்ன? ப்ராஃபிட்னு சொல்லலாம், கெயின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டா ப்ராஃபிட் வந்து 100 rupees. ஓகேவா? இது வந்து rupees, ப்ராஃபிட் rupees. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 20% ப்ராஃபிட். சரிங்களா? ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 100 rupees. ஓகேவா? கரெக்ட். ப்ராஃபிட் வந்து 100 rupees, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20. சரியா? இதே வந்து சிம்பிளா நம்ம ஃபார்முலாவே இல்லாம எப்படி போடலாம்னா, சரியா, 500 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம்னா அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளோ? இதுதான் சிம்பிளான மெத்தடு. இது வந்து ஃபார்முலாவே கிடையாது. சரியா? 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 100 ரூபாய் லாபம், அப்ப 100க்கு எவ்வளோ அப்படி போட்டோம்னா போதும். அப்ப எவ்வளோ? 20% வந்துடும். இதுதான் வந்து ஃபார்முலா இல்லாமே போடுறது, புரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? மேல ஃபார்முலா போட்டிருக்கோம், அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. 500 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது தான். சரியா? சிம்பிளா பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் வந்து 500க்கு 450 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? 500க்கு 450 மார்க்ஸ் வாங்கியிருக்காருன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப எப்படி பண்ணுவோம்? 500க்கு 450 வாங்கி இருக்கிறாருன்னா 100க்கு எவ்வளோன்னு போடுவோம். கரெக்டா? அப்ப எவ்வளோ? 90% சொல்லுவோம் இல்லையா? 500க்கு 450னா 100க்கு எவ்வளோ? 90%. அதே மாதிரிதான் 500க்கு வாங்கி 100 ப்ராஃபிட் விற்கிறாங்கன்னா 100க்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 20% ப்ராஃபிட். இதே ஃபார்முலா மூலமா போட்டோம்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். சில சம்ஸை குயிக்கா முடியிருக்கு, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்னா 100க்கு ஆயிடலாம். 500 மார்க்கு 450 வாங்கியிருக்காருன்னா 100க்கு எவ்வளோன்னு போட்டோம்னா அதான் பர்சன்டேஜ். ஓகேவா? ப்ராஃபிட் லாஸ் இவ்வளவுதான், சிம்பிளா இவ்வளவுதான். ஓகேவா? இதுல சம்ஸ் வெரைட்டியா வரும். ஓகேவா? இங்க சம். ராஜ் பர்ச்சேஸ்ட் a bike for rupees 74,000. ஓகேவா? ராஜ் பர்ச்சேஸ்ட் a bike for rupees 74,000. பர்ச்சேஸ்ன்னு போட்டாவே அது என்ன? காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் 74,000. சரியா? ஓகே. sold it for 55,000. சரிங்களா? அப்ப ஒரு ராஜுங்கிறவர் 74,000க்கு வந்து ஒரு பைக் வாங்கி அதை வந்து 55,000 விற்கிறாங்க. இது ப்ராஃபிட்டா லாஸா? ஓகேவா? ப்ராஃபிட்னாலும் லாஸ்னாலும் பர்சன்டேஜ் எவ்வளோ? ஓகேவா? இங்க சிம்பிளா என்ன? காஸ்ட் பிரைஸ் தான் செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லாஸ் தான். சரியா? அப்ப லாஸ் எவ்வளோ? 74,000 minus 55,000 equal to 19,000 லாஸ். ஓகேவா? அப்ப
இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவ்வளவுதான். லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 19,000 டிவைடட் பை 74,000 இன்ட்டு 100. சரியா? இது வந்து ஃபிராக்ஷன்ல வரும். சரியா? 25.68% லாஸ். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல எப்படி வருதோ, பாயிண்ட்ல ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா ஃபிராக்ஷனை, டெசிமல்ல கொடுத்திருந்தாங்கன்னா டெசிமல் ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுக்கணும். இது ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா நான் ஆக்சுவலா ப்ராஃபிட்னு போட்டிருக்கேன். இது இப்படி போடக்கூடாது. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்ப 74,000 மைனஸ் 19,000. ஓகேவா? சரி, 55,000. அப்ப இங்க வந்து 19,000 19 டிவைடட் பை 74 வரும் இன்ட்டு 100. ஆன்சர் போட்டோம்னா 25.68% வந்து லாஸ்னு வரும். ஓகேவா? டிஃபால்ட்டா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது பேசிக்கான சம்ஸ். இது எல்லாமே கேட்ட சம்ஸ் தான். எக்ஸாம்ஸ்ல கேட்ட சம்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் கிளாஸ்லயே எடுப்போம். இது எல்லாமே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சிம்பிளாகும். ஓகேவா? இது ஒன்று பாருங்க. ஆல்ஃபிரட் பைஸ் an old scooter for rupees 4,700 and spends rupees 800 on its repair. If he sells the scooter for rupees 5,800, his gain percentage is. அவனே கெயின் கேட்டிருந்தா இல்லைன்னா லாஸா கெயினான்னு கேட்டுருவான். ஓகேவா? இப்ப இந்த சம்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும். இப்ப ஆல்ஃபிரட்ங்கிறவர் வந்து 4,700க்கு வாங்கி இருக்கிறாரு. சரியா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 4,700 and spends rupees 800 on repairs. வாங்கின உடனே 800 ரிப்பேர் செலவு பண்ணதுனால அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து இங்க 5,500 எடுத்துக்கணும். சரியா? செல்லிங் பிரைஸ் வந்து 5,800. அப்ப ப்ராஃபிட் வந்து 300 ரூபா. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 4,000 பைஸ்ன்னு சொன்னதையும் இதை மட்டும் எடுத்துக்க கூடாது. அதை வாங்கி மறுபடியும் அதுக்கு 800 ரிப்பேர் பண்ணிக்கிறாங்கல்ல, அதையும் கண்டிப்பா நீங்க காஸ்ட் பிரைஸ்ல தான் சேர்த்துக்கணும். நீங்க உடனே 4,700 காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டு செல்லிங் பிரைஸ் 5,800 1,100 ப்ராஃபிட்னு போடக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பா அது தப்பு. இங்க அவர் ஸ்பெண்ட் பண்ணதும் காஸ்ட் பிரைஸ்ல தான் சேரும். அப்ப ப்ராஃபிட், அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடையில ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 55. இது ஃபிராக்ஷன்ல வரும். சரியா? 5.45% வரலாம், இல்ல 5/11 வரலாம். மேக்ஸிமம் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க ஃபிராக்ஷன்ல. ஓகேவா? 5/11 தான் கொடுத்துருப்பாங்க, இல்ல 5.45 கொடுத்திருந்தாலும் அதான் ஆன்சர். ஓகேவா? கண்டிப்பா அந்த ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் வர்றத நீங்க வந்து காஸ்ட் பிரைஸ்ல சேர்த்திக்கணும். நீங்க உடனே பைஸ்ன்னு சொன்னதையும் காஸ்ட் பிரைஸ் 4,700 செல்ஸ் 5,800 போட்டுட்டு 1,100 ப்ராஃபிட்டுக்கு போடக்கூடாது. அந்த ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த ஆன்சர் சீக்கிரம் இதாயிரும். எப்படின்னா 1,100 ரூபான்னு போட்டா மேலே கீழே அடிச்சு 5, அப்ப 20% வந்துடும். அது வந்து தப்பு. சரியா? 5/11% தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த ஆன்சர் சிம்பிளா கொடுத்துருப்பான். ஏன்னா அந்த ரெண்டும் ஈஸியா அடிக்கும். ஓகேவா? 55ம் எவ்வளோ 11ம் ஈஸியா அடிக்கும் 5 டைம்ஸ். அதனால அதை உடனே அதை போடக்கூடாது. ஓகேவா? கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. 5/11 தான் கரெக்ட். அதாவது ரிப்பேர்னாலும் அது வந்து நம்மளுடைய காஸ்ட் பிரைஸில் தான் ஆட் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் வாங்குறோம், ஷர்ட்டை வாங்கி நம்ம அயன் பண்ணி விற்கிறோம்னா அந்த அயனிங் காஸ்ட்டும் இந்த காஸ்ட் பிரைஸில் தான் சேரும். அந்த மாதிரி தான். ஓகேவா?
இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வண்டிக்கு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால இந்த சம்ல இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அவன் ஏதாவது இன்புட் கொடுத்துருந்தானா எக்ஸ்பென்ஸ் இன்புட், அதையும் கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ்ல தான் சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து 500 kgs மேங்கோஸ் வாங்குறாரு. அதை எடுத்துட்டு ஒரு பஸ்ல ஒரு டிராவல்ஸ்ல போய் ஒரு மினி ஆட்டோல போய் விற்கிறாரு. அந்த மினி ஆட்டோக்கு 1000 rupees ஆகுது பர் டே அப்படின்னா நம்ம அதையும் காஸ்ட் பிரைஸ்ல சேர்த்து எடுத்தா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கூட கேட்கலாம். சரியா? ஒருத்தர் மேங்கோ செல்லர் இருக்காரு, அவர் பெர் கேஜி வந்து 50 rupees வாங்குறாரு. ஓகேவா? 20 கிலோ வந்து சேல்ஸ் பண்றாருன்னா அந்த எக்ஸ்ட்ராவா அந்த ஆட்டோல போய் சேல்ஸ் பண்றதையும் காஸ்ட் பிரைஸ்ல சேர்த்திட்டு தான் நம்ம வந்து என்ன ப்ராஃபிட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிம்பிளா அதுதான். நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸும் வந்து நம்ம காஸ்ட் பிரைஸ்ல தான் ஆட் ஆகும். ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சரியா? இது வந்து ஒரு 5 to 6 times வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருப்பான். 5 to 6 times கேட்டிருப்பான். ஓகேவா? a vendor bought 6 pens for a rupee. அதாவது ஒரு வெண்டார் வந்து 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. how many pens for a rupee must he sell to gain 20%? சரிங்களா? a vendor bought 6 pens for a rupee. 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. கேள்வி என்னன்னா எவ்வளவு பேனாவை அவர் 1 ரூபாய்க்கு வித்தா? ஓகேவா? 6 பேனா 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. எவ்வளவு பேனாவை 1 ரூபாய்க்கு வித்தா அவருக்கு 20% கெயின் கிடைக்கும்னு சொல்றான். சரியா? இப்போ நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 6 pens வந்து 1 rupee. சரியா? இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? 6 pens வந்து 1 ரூபா. அப்ப ஒரு பென் வந்து 1/6. இதுதான் காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? இவன் என்ன சொல்றான்? எவ்வளவு பேனா 1 ரூபாய்க்கு வித்தா 20% லாபம் கிடைக்கும். இதுதான் வந்து கொஸ்டின். சரியா? இதை வந்து நம்ம எப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சோ அப்படி எல்லாம் போட முடியாது. இதை ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணிட்டு நம்ம வந்து விற்கணும். சரி சொல்லணும். ஓகேவா? இப்ப ப்ராஃபிட் கெயின் பர்சன்டேஜ் அவனே கொடுத்துட்டான். ப்ராஃபிட்னால ஒண்ணுதான், கெயின்னால ஒண்ணுதான். அந்த பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறத அவன் வந்து கொடுத்துட்டான், 20%. சரியா? இப்ப நம்ம பர்சன்டேஜ் நார்மலா எவ்வளவு கண்டுபிடிப்போம்? 100% கண்டுபிடிப்போம். கரெக்டா? ப்ராஃபிட் வந்து அவனே 20%க்கு விற்கணும்னா எவ்வளோன்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப இவ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ் 20%. நார்மலா நம்ம வந்து நெட் எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு எவ்வளவு கண்டுபிடிப்போம்? 100க்கு கண்டுபிடிப்போம். ஓகேவா? 100க்கு எவ்வளோன்ட்டு 100%க்கு 100க்கு கண்டுபிடிக்கிறதா பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே. இப்ப டிஃபால்ட்டா யோசிச்சுக்கோங்க, நார்மலா 100க்கு கண்டுபிடிப்போம், கெயின் பர்சன்டேஜ் 20. அப்ப எவ்வளோ? 6 pens வந்து எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பான்னா 120%க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? சிம்பிளா 120%க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பான். இதுதான் அந்த 6 பேனாவை 120%க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கான். அப்பதான் 100 வந்து நெட்டு, அதாவது காஸ்ட் பிரைஸ் பர்சன்டேஜ், 20% ப்ராஃபிட். ஓகேவா? அப்ப 6 பேனாவை 120%க்கு வித்திருக்கான். சிம்பிளா இவ்வளவுதான். 120%க்கு 6 பென் வித்தான்னா அப்ப 100க்கு எவ்வளவு வித்திருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத சம்ம. ஓகேவா? அப்ப 1 to 100 divided by 20 equal to 5 pence. சரியா? இது வந்து சம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போடுறோம். ஓகேவா? சம்ம வந்து நம்ம ரிவர்ஸ்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் 5 பேனா வித்திருக்காங்க, 5 பேனாவுக்கு வந்து 120 வரைக்கும் வித்திருக்காங்க. அப்ப
செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு வெண்டாரு 6 பேனாவை ₹1 வாங்குறாரு. எவ்வளோ பேனாவை அவரு சேல்ஸ் பண்ணா அவருக்கு வந்து 20% கெயின் கிடைக்கும், அதாவது ₹1. ஓகேவா, ₹1 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 6 பேனா, அப்போ ஒரு பேனாவோட 1/6 அப்படின்லாம் போட்டு, ஏன்னா இங்க நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் தெரியாது. அப்ப செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ்ன்னு வச்சு ஒய்ன்னு வச்சு அதெல்லாம் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டுதான் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டா நம்மளுக்கு டைம் பத்தாது. ஓகேவா, இந்த மாதிரி கேட்கற சம்க்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கெயின் பெர்சன்டேஜ் எவ்வளோ, 20%. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், 100 + 20 நம்மள டிஃபால்ட்டா ஆட் பண்ணிக்கிறோம். இதுவே இந்த இடத்துல லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, லாஸ் வந்து 10% கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து 100 - 19 எடுத்துக்கணும். சரியா, இதே சம்ல லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 100 - 10 எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு 90க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 90க்கு தான் கண்டுபிடிக்கணும். இங்க ப்ராஃபிட்னு கொடுத்ததுனால நம்ம பிளஸ் பண்ணிட்டு 120% 6 பேனா டோட்டலா சேல்ஸ் பண்ணுது. அப்ப 100க்கு எவ்வளவுன்னா 5 பேனா. அப்ப 5 பேனா வந்து சேல்ஸ் பண்ணா ₹1 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து 20% கிடைக்கும். சரியா, இது கொஞ்சம் இந்த சம்ஸ் குழப்பமா தான் இருக்கும். பட் ஆனா இனி வர்ற ஒரு 2-3 சம் பார்க்கல இந்த சம் ஈஸியாயிரும். சரியா, டிஃபால்ட்டா இந்த சம்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சரியா, சிம்பிளா சொல்றேன், ப்ராஃபிட் வந்து 20%னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 20 சேல்ஸ் 120%க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா, அதே மாதிரி லாஸ் வந்து 5%னா என்ன மீனிங்னா, அப்ப 100 - 5 இப்ப 95. இதுதான் வந்து நம்ம அந்த லாஸ் ஆனதுக்கு சேல் பண்ண அமௌண்ட். ஓகேவா, 100க்கு ₹5 லாஸ்னா நம்ம ₹95 சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீ 2-3 சம் பார்க்கல, அது ஈஸியா இருந்துரும். ஓகேவா, ஒரு ஷாப்கீப்பர் எக்ஸ்பெக்ட்ஸ் கெயின் 22.5% ஆன் ஹிஸ் காஸ்ட் பிரைஸ். ஒரு காஸ்ட் பிரைஸ் ஒருத்தர் வந்து ஷாப்கீப்பர் வந்து 22% காஸ்ட் பிரைஸ்ல கெயின் வரும்னு நினைக்கிறாரு. அப்ப கெயின் பெர்சன்டேஜ் வந்து 22.5னா என்ன சொல்லியிருக்கேன் நானு, டிஃபால்ட்டா என்ன சொல்லியிருக்கிறேன், அப்ப அவருக்கு எவ்வளவுக்கு இது பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா 100 + 22.5. இது வந்து 100 கண்டுபிடிக்கிறது. அப்ப கண்டிப்பா 122.5 தான் வந்து கண்டிப்பா அவர் காஸ்ட் பிரைஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணாதான் அவர் ப்ராஃபிட் அவ்வளவு கிடைக்கும். ஓகேவா, அவரோட சேல்ஸ் வந்து அந்த வாரத்துல ₹392. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ, அவ்வளவுதான். சம் அப்ளை போட்டோம் இல்லையா, அதே தான். இங்க சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஷாப்கீப்பர் அவருக்கு 22% வேணும்னு நினைக்கிறாரு காஸ்ட் பிரைஸ்ல. அப்ப அவரோட அந்த வீக் சேல் வந்து ₹392. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டா, அப்ப கெயின் ஆர் ப்ராஃபிட் வந்து 22.5னா அவரு 100 + 22.5 இவ்வளவுக்கு வந்து அவரு சேல் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஓகேவா, அதை ஜஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் போடுறோம். அந்த ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு புரியணும். ஓகேவா, காஸ்ட் பிரைஸ் வந்து ₹100 வச்சுக்கிறோம், செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து ₹100 வச்சுக்கிறோம். அப்ப செல்லிங் பிரைஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். இங்க காஸ்ட் பிரைஸ் ₹100 வச்சுக்கிறோம், ப்ராஃபிட் வந்து 22.5, அப்ப 122.5. சரி, இப் காஸ்ட் பிரைஸ் இஸ் 100னா தென் செல்லிங் பிரைஸ் வந்து 122.5. ஓகேவா, காஸ்ட் பிரைஸ் ₹100 இருந்தா செல்லிங் பிரைஸ் 122.5 இருந்தா மட்டும்தான் இங்க 22.5% வரும். இது 100க்கு. இதுவே அவன் கொடுக்குற ஃபிகர் கண்டுபிடிக்கணும்னா, so what if cost price if selling price is 392. ஓகேவா, அப்ப 122.5 வந்து 100க்குன்னா 392க்கு எவ்வளோ? சரியா, அதாவது 122.5 இருக்கீல
100னா 392 செல்லிங் பிரைஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை ஃப்ராக்ஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 320 ஆன்சர் வரும். சரிங்களா? இதை கிராஸ் பண்ணீங்கன்னா 320 ஆன்சர் வரும். 320 வரையில 320ங்கிறது என்னது? காஸ்ட் பிரைஸ். நீங்க கண்டுபிடிக்கிறது காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கிறீங்க. மறுபடியும் செல்லிங் ப்ராஃபிட் எவ்வளோன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப 392 மைனஸ் 320. ஓகேவா? இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க 100 ரூபாங்கிறதுக்கு 122.5ங்கிறது 100 ருபீஸ்க்கு நம்ம வச்சுக்கிறது. ஓகேவா? அப்ப 392னா என்ன பண்றது? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம என்னன்னு கேட்டுக்கிறோம், ப்ராஃபிட் லாஸ் எது கண்டுபிடிக்கணும்னாலும் நம்மளுக்கு கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ் தெரியணும். இங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. இங்க 100 ரூபான்னு வச்சதுக்கு நம்மளுக்கு 122.50 வந்துச்சு. அப்ப 122.50 122.5க்கு 100னா 392க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது என்னன்னா இது வந்து காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்ப ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் 392, காஸ்ட் பிரைஸ் வந்து 320. அப்ப ஆன்சர் வந்து 392 மைனஸ் 320 வந்து 72. ஓகேவா? நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன், கெய்னிங்கீல பிளஸ் பண்ணிக்கணும், லாஸ்ங்கீல மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 5% ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்னா 100 ரூபாங்கிறது காஸ்ட் பிரைஸா இருந்தா 105 ரூபாங்கிறது செல்லிங் பிரைஸ். இதுதான் வந்து ப்ராஃபிட். இதுவே லாஸ் 5% என்ன மீனிங்னா 95% வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். இதுதான் டிஃபால்ட்டா இருக்கிறது. இதை டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது மறுபடியும் சொல்றேன், ப்ராஃபிட் வந்து 50% அப்படி இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா, இஃப் சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாயா இருந்தா செல்லிங் பிரைஸ் 150 ரூபாயா இருக்கும். இதுதான் மீனிங். இது 100 ரூபாய்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அவங்க கொடுக்குற ஃபிகர் கண்டுபிடிச்சுக்கலாம். இதே மாதிரி லாஸ் வந்து 25%னா என்ன அர்த்தம்னா காஸ்ட் பிரைஸ் 100 இருந்தா இஃப் ஓகேவா செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவா இருந்திருக்குன்னா 75 இருந்திருக்கும். இதுதான் எல்லா சம்லையும் அப்ளை பண்ண போறோம். ஒன்னு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணும். ஃபார்முலா வச்சு எப்ப அப்ளை பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே கொடுத்துட்டானா, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான், செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டானா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். எதுவுமே குடிக்காம நடுவில் இந்த மாதிரி சம் கேட்டானா பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு கேட்டானா ரிவர்ஸ்ல அப்படியே போறோம். ஓகேவா? ப்ராஃபிட் 50%ன்னு என்ன அர்த்தம்னா 100 ரூபாய் வாங்கினா 150 ரூபா. இதுவே வந்து 750 ரூபான்னா எவ்வளோ? அவ்வளவுதான். சரியா? 750 ரூபாய்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து சம்ஸ். இது வந்து நம்ம என்ன டேட்டா கேட்கறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த பென் சம்முன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பென் சம்மு இப்ப பாருங்க, ஜஸ்ட் புரியுதான்னு பாருங்க. சரியா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 6 pence வந்து 1. இப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 6 pence என்ன 120% ஆஃப் 1. நம்ம அந்த அளவுக்கு டிஃபால்ட்டா போக வேண்டாம். 100% அதாவது 120க்கு 6 பேனா விற்கிறான். அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு விற்கலன்னா 5. அதுதான் வந்து 1 ரூபாய். அந்த 100ங்கிறது இங்க 1 ரூபாய். அதனால 5 pence சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த சம்மம் 22.5% வைக்கணும்னா அவரோட ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 100க்கு 122.5. அப்ப 392 செல்லிங் பிரைஸ்க்கு 320 காஸ்ட் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், தட் இஸ் 392 மைனஸ் 320, 72 rupees. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க. இந்த சம் 2 மெத்தட்ல போடலாம். இது வந்து ஃபார்முலா மெத்தடு. சிம்பிளா வந்து எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிளா பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அந்த பென் சம் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இதுவும் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? ஓகே. என்ன கேட்கறான்? when a plot is sold for rupees 18,700. ஓகேவா? அதாவது சோல்டுன்னா செல்லிங் பிரைஸ் 18,700 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணில the owner loses 15%. ஓகேவா? the owner loses 15%. and what price it must be sold to in order to get 15%. ஓகேவா? அதாவது ஒரு பிளாட்டை வந்து அவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு நம்மளுக்கு சொல்லல. ஓகேவா? 18,700 ரூபாய்க்கு வித்தான்னா அவனுக்கு வந்து
எவ்வளோ 15% லாஸ். அப்போ எவ்வளோக்கு வித்தா வந்து அவனுக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறான் இந்த சம்ம. சரியா? இந்த சம்ம ஃபார்முலா வச்சு போட்டோம்னா லாஸ் பர்சன்டேஜ் தெரியும். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இங்க லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 15 கொடுத்துட்டான். இப்போ 15 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். இதெல்லாம் சால்வ் பண்ணி அந்த ஃபார்முலா மாதிரி போட்டு XRYன்னு வச்சு போடலாம், இல்லை சிபின்னு வச்சு போடலாம். போட்டு போடையில 15 சிபி ஈக்குவல் டு 100, அதாவது இதெல்லாம் கிராஸ் பண்றோம். இந்த 100 வந்து லெஃப்ட் சைடு வருது. எல்சிஎம் எடுத்து எல்லாம் போடையில காஸ்ட் பிரைஸ் வந்து 22,000 வருது. ஓகே, அப்ப 15% ஆஃப், அதாவது காஸ்ட் பிரைஸ் 22,000 ரூபா, செல்லிங் பிரைஸ் 18,700 ரூபா. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் பிரைஸ் வந்து 22,000, மறுபடியும் 15% ப்ராஃபிட்னா இந்த 22,000க்கு 15% எவ்வளோன்னு போட்டோம்னா 3,300 பிளஸ் 22,000 பிளஸ் 3,300 வந்து 25,300. ஓகேவா? 25,300 வந்து ப்ராஃபிட். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சம்ம போடலாம். இந்த சம் வந்து உங்களுக்கு பார்த்தாவே புரியும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான் டேட்டா? செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்கான், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அதுல லாஸ் பர்சன்டேஜ்ல ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் மட்டும் தெரியாதனால எல்சிஎம்லாம் எடுத்து கிராஸ் பண்ணி காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா வந்து அதுக்கு 15% போட்டு அது 3,300 வருது. அப்ப 22,000 பிளஸ் 3,300 வந்து 25,300 ரூபா. ஓகேவா? அப்ப அது வந்து 25,300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணானா அவனுக்கு வந்து 15% ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப இத சிம்பிளா போடணும்னா, சரியா? சரி, ஓகே. இந்த 18,700 ரூபாங்கிறது என்னது? செல்லிங் பிரைஸ். இங்க என்ன சொல்லிட்டான்? லாஸ்ன்னு சொல்லிட்டான். எவ்வளோ? 15%. அப்ப ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதுதான், லாஸ்ன்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணுவோம்? 100ல மைனஸ் பண்ணிக்குவோம். அப்ப 85%. ஓகேவா? இது வந்து 85%. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது லாஸ் பர்சன்டேஜ் வந்து 85ன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. சரியா? இப்ப டைரக்டா ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம், 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம், கொஸ்டினை பொறுத்து. இங்க காஸ்ட் பிரைஸ் இஸ் என்னன்னு கேட்டிருந்தான்னா ஒரு ஸ்டெப். இப்போ இந்த கொஸ்டின்ல கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறான். அப்ப இது கெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இது ரெண்டாவது. ஓகேவா? இப்ப நம்ம ரெண்டு, அதாவது கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி, இப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தான்னா சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல எப்படி போடலாம்னா, 18,700 ரூபாங்கிறது எவ்வளோ? 85%. அப்ப 100க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டோம்னா டைரக்டா 22,000 ஆன்சர் வரும். இது காஸ்ட் பிரைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ல 22,000 ஆன்சர் வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப் போட்டிருக்கோன்னு பாருங்க. நம்ம சும்மா ஜஸ்ட் இங்க போட்டதுனால நமக்கு தெரியுது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், அந்த இடத்துல எல்லாம் ஃபார்முலா போட்டு ஃபார்முலா இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் எல்சிஎம் எடுத்து அதையெல்லாம் இந்த சம்ம சால்வ் பண்ணி, ஓகேவா? இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ? 15, இந்த 100 மேல கொண்டு வந்து எல்சிஎம்லாம் எடுத்து எல்லாமே போட்டு 100 சிபி மைனஸ் 15 சிபி போட்டு மறுபடியும் அதை டிவைட் பண்ணி ஒரு 5-6 ஸ்டெப் போட்டு தான் காஸ்ட் பிரைஸ் 22,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுவே ஒரே ஸ்டெப்ல காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? லாஸ்ட் 15% கொடுத்துட்டான். அப்ப அது கண்டிப்பா 85 தான். அப்ப 85ங்கிறது 18,700னா 100க்கு எவ்வளோ? சிம்பிளா இதே ஒரே ஸ்டெப்ல வந்து கெயின் பர்சன்டேஜ், கெயினோட காஸ்ட் பிரைஸும் கண்டுபிடிச்சிடலாம், செல்லிங் பிரைஸும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இதேதான் 18,700ங்கிறது 85%னா, சரியா? 115க்கு கண்டுபிடிச்சீங்கன்னா 25,300 வரும். இது செல்லிங் பிரைஸ் ஃபார் 15% ப்ராஃபிட். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் ஃபார் 15% ப்ராஃபிட். சிம்பிளா ஒரே ஸ்டெப் தான்.
சரியா? இங்க இந்த 25,300 வர்றது மறுபடியும் 2 ஸ்டெப் போட்டு கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இது அதுவும் இல்லை, ஒரே ஃபார்முலா தான். ஏன் 115 போட்டேன்? ப்ராஃபிட் 15%ங்கிறனால. இங்க ஏன் 85 போட்டேன்? லாஸ் 15%ங்கிறனால. ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சிருக்கா? செல்லிங் பிரைஸ் 18,700, அப்ப லாஸ் 15%. அப்ப டைரக்டா 100ல மைனஸ் பண்ணிக்கிறோம், 85 போட்டுக்கிறோம். அப்ப 85ங்கிறது 18,700னா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அது காஸ்ட் பிரைஸ். இதுவே 115 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா, அதாவது ப்ராஃபிட்டே டைரக்டா போட்டோம்னா அது டோட்டலா ப்ராஃபிட்டோட செல்லிங் பிரைஸ் வந்துடும். ஓகேவா? யாரோ ஒருத்தர், அதாவது சுத்தமா புரியல சார் அப்படியா, இல்ல கொஞ்சம் புரிஞ்சிருக்கா, இல்ல இது ஓகேவா இந்த சம்? ஏன்னா இந்த சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மத்த எல்லா சம்மும் போட்டுருவீங்க. யாரோ ஒருத்தர். இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்கண்ணா. இன்னொரு டைம் சொல்லட்டுமா? ஓகே, சரியா? இப்ப இந்த ஃபார்முலா வச்சு போறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போறது புரிஞ்சிருச்சா? சரியா? அந்த ஃபார்முலா வச்சு போறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? லாஸ்ட் பர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா வச்சு போறது இது சொல்றேன். ஓகேவா? இப்ப இவர் ஒரு பிளாட்டை 18,700 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாரு. ஓகேவா? ஒரு இடத்த. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா லாஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 15%. ஓகேவா? அப்ப நம்ம நார்மலா என்ன சொல்லிக்கிறேன், லாஸ் வந்தாலே மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப இது 85. இந்த 85ங்கிறத என்னன்னா அவர் அந்த விலைக்கு தான் அதை டோட்டலா வித்த பிறகு அவருக்கு அந்த லாஸ் அவ்வளவு ஆயிருக்கு. அப்ப 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் லாபம், 85 ரூபாய்ங்கிறது காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அந்த மாதிரிதான். அதனாலதான் செல்லிங் பிரைஸ் 18,700 ரூபாய். ஓகேவா? அப்ப லாஸ் 15%னா 100 மைனஸ் 85. அப்ப இந்த 85ங்கிறது என்னன்னா இந்த 18,700ங்கிறது தான். ஓகேவா? அப்ப 85ங்கிறது 18,700னா 100 எவ்வளோ? சரி, காஸ்ட் பிரைஸ் 100னா செல்லிங் பிரைஸ் 85. ஓகேவா? அப்ப ஒரு 15%, அதாவது 100 ரூபாய்க்கு காஸ்ட் பிரைஸா இருந்தா செல்லிங் பிரைஸ் இது 85. அப்ப 100க்கு 85. ஓகேவா? அப்ப இங்க 85ங்கிறது, இந்த 85ங்கிறது என்ன? 18,700. ஓகேவா? இந்த 85 செல்லிங் பிரைஸ், அதாவது 100 ரூபாய்க்கு 85 ரூபாய். அப்ப இந்த 18,700 ரூபாங்கிறது நம்ம 85 தான் எடுத்துக்கணும். அப்ப 100க்கு எவ்வளவு? 100ங்கிறது எவ்வளவு? காஸ்ட் பிரைஸ் இல்லையா? அதை கண்டுபிடிச்சோம்னா அது 22,000 ரூபான்னு ஆன்சர் வரும். இது காஸ்ட் பிரைஸ். இதே டைரக்டா 115 போட்டோம்னா, 115 ஏன் போடுறோம்னா, மறுபடியும் அவன் என்ன சொல்றான், 15% லாஸ்ல வித்தா 18,700 ரூபாய்க்கு விற்கலாம். எனக்கு 15% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 15% லாஸ்னா 85 ரூபாய்க்கு வித்திருப்பான். இதுவே 15% ப்ராஃபிட்னா 115 ரூபாய்க்கு வித்திருப்பான். அப்ப 115க்கு எவ்வளோன்னு டைரக்டா போட்டு சம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்ப 25,300க்கு வித்தான்னா அவனுக்கு 15% ப்ராஃபிட். இங்க காஸ்ட் பிரைஸ்னா 22,000 ரூபாய். ஓகேவா? ஏன் 2 ஸ்டெப்பா போடுறோம்னா, இங்க கொஸ்டின் என்னன்னா, இப்போ சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தானா இந்த ஸ்டெப்பை போடணும். இதே கெயின் பர்சன்டேஜ் டைரக்டா இந்த சம் படி போட்டோம்னா இந்த ஸ்டெப்பை டைரக்டா போடலாம். சரியா? இது கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான், ஒண்ணும் இல்ல. சரியா? மறுபடியும் திரும்ப சொல்றேன், லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம 100 காஸ்ட் பிரைஸை எப்பவுமே வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸ் டிஃபால்ட்டா 100ன்னு வச்சுட்டு, ப்ராஃபிட் 20%னா செல்லிங் பிரைஸ் 120 ரூபா, லாஸ் 20%னா செல்லிங் பிரைஸ் 80 ரூபா. அப்ப 100க்கு 80 ரூபான்னா 15,000க்கு எவ்வளவு? 20,000க்கு எவ்வளவு? அவன் கொடுத்துருக்க என்ன சம்ல போட்டிருக்கான்னா அது. ஓகேவா? சிம்பிளா சம்மே போடாம, சம்மே இல்லாம சொல்றேன். இப்ப செல்லிங் பிரைஸ் 15,000. சரியா? செல்லிங் பிரைஸ் 15,000. ப்ராஃபிட் 25%. அப்படி வச்சிட்டீங்கன்னா ப்ராஃபிட்னாவே என்ன சொல்லியிருக்கேன் நான், பிளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கியா? 100 பிளஸ் 25 ஈக்குவல் டு 125. அப்ப இந்த 15,000ங்கிறது
இந்த 15,000ங்கிறது என்னன்னா இந்த 125 தான் ஒன்று, அதாவது 100க்கு 125னா ஓகேவா. 100 எடுக்கையில 125, 100ங்கிறது காஸ்ட் பிரைஸ், அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 100 ஓகேவா. அப்ப 15,000னா எவ்வளோ அப்படின்னு போடுறது எப்படி போடுவோம்னா 125%ங்கிறது 15னா 100க்கு எவ்வளோ. சரியா, இத சிம்பிளா வேற மாதிரியும் சொல்லலாம், அது கொஞ்சம் குழப்பிக்கிட்டு அந்த மாதிரி சொல்ல. எப்படின்னா நம்ம டிஃபால்ட்டா போறது ஓகேவா. 100 ரூபாய்க்கு 125னா அப்ப 15,000க்கு எவ்வளோ அப்படியும் போடலாம். சரி, 125 ரூபாய்க்கு 100 ரூபாய்னா 15,000க்கு எவ்வளோ இப்படி போட்டாலும் அதே தான். இது இந்த அந்த 15,000ம் 100 தான் மாறி இருக்குது. இது வந்து ரொம்ப புரிஞ்சாதான் இந்த மாதிரி யோசிக்க முடியும். அதனால நீங்க அப்படி யோசிக்கவே வேண்டாம். என்னன்னா செல்லிங் பிரைஸ் 15,000 இருக்கு, அதுல ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 125ங்கிறது தான் 15,000. அப்ப 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு வந்துடும். சரியா, இங்க கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வரும், மேல 15,000 25, மேல 4 கீழே 5, 3,000 இன்ட்டு 4 அப்போ 12,000 ரூபாய், 12,000 காஸ்ட் பிரைஸ் ஓகேவா. ஒரு சம்ல செல்லிங் பிரைஸ் 15,000, ப்ராஃபிட் 25% கொடுத்துட்டானா சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இதுவே இதே சம்ல இன்னொரு மாதிரி கேட்குறாங்க, அதாவது செல்லிங் பிரைஸ் 15,000, ப்ராஃபிட் 25%. ஓகேவா, இதுவே வந்து ப்ராஃபிட் நம்மளுக்கு 50% வரணும்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கேயே வந்து 115 போட்டுருங்க, அவ்வளவுதான். டைரக்டா இங்கே 115 போட்டுடலாம். சரியா, இது நீங்க அந்த இத சிம்பிளா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா. அப்படி போட்டோம்னா 1 2 18,000 ஆன்சர் வரும். காஸ்ட் பிரைஸ் இல்ல, செல்லிங் பிரைஸ். அதாவது செல்லிங் பிரைஸ் 15,000 இருந்தா ப்ராஃபிட் 25%, ப்ராஃபிட் 50% இருந்தா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டானா சிம்பிளா இவ்வளவுதான். அதாவது இங்க 125%ங்கிறது எப்படி போட்டேன், இங்க கொடுத்துருக்கனால அப்போ 125ங்கிறது 15,000னா 150ங்கிறது எவ்வளோ, 115 எவ்வளோ ஏன் போட்டேன், இங்க 15%, அப்ப 18,000 வந்து செல்லிங் பிரைஸ். இதுவே வந்து இந்த இடத்துல லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 15,000, செல்லிங் பிரைஸ் வந்து 15,000, ப்ராஃபிட் வந்து 25%ல வித்தா செல்லிங் பிரைஸ் வந்து 15,000. இதுவே லாஸ்ட் 50%ல வித்தா ஓகேவா, செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா டைரக்டா இந்த இடத்துல வந்து டிவைடட் பை 50 போட்டுக்கிறது தான். இங்க ஏன் 50 போடுறோம், இங்க லாஸ்ன்னு கேட்கறான், அதனால 15 மாத்திட்டேன் ஓகேவா. இங்க ப்ராஃபிட் கேட்டா பிளஸ் பண்ணிக்கணும், லாஸ் போட்டாங்கன்னா பண்ணிக்கணும். அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 6,000. எல்லாமே ஒரே ஸ்டெப்ல தான். சரியா, செல்லிங் பிரைஸ் 15,000, ப்ராஃபிட் 25னா 125%. இதுவே லாஸ்ன்னு போட்டா மைனஸ் பண்ணிக்கணும். சரியா, இந்த சம் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு போட்டோம்னா இவ்வளோ பிரச்சனை ஆகும். அதாவது பிரச்சனை மீன்ஸ் டைம் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தடு. நீங்க லாஸ்க்கும் ப்ராஃபிட்டுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது. லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும் 100ல, ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணிக்கணும். இதுதான் அந்த ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடு. இந்த சம் ஒரு டைம் பார்த்துக்குங்க, இது சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா 100 oranges bought for at the rate of 350 and sold at the rate of
48 per dozen percentage of profit or loss. சரியா? இங்க 100 ஆரஞ்சு 350 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒரு ஆரஞ்சு 3000 ரூபாய். ஓகேவா? sold at the rate of 48 per dozen சொல்லிட்டான். 48 per dozen. அப்ப 48 divided by dozen எவ்வளோ? 12. 48 divided by 12. ஓகேவா? டசன்ங்கிறது 12ங்கிறது அது டிஃபால்ட்டா தெரியும். அந்த இடத்துல அவசரப்பட்டு அந்த 48 அப்படின்ட்டு போட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போ 48 டிவைடட் பை 12 வந்து 4 rupees. ஓகேவா? இப்போ 100 ஆரஞ்சு வந்து 350 ரூபாய்க்கு வாங்குறாரு. சோல்ட் அட் த ரேட் ஆஃப் 48 per dozen சொல்றான். சரியா? அப்ப 100 ஆரஞ்சுங்கிறது 400 ரூபாய்க்கு வித்துருப்பாரு. கரெக்டா? 400 வித்துருப்பாரு. ஏன்னா ஒரு ஆரஞ்சு 4 ரூபா வரும். ஓகேவா? ஒரு டஜன் 48 ரூபானா ஒரு ஆரஞ்சு வந்து 4 ரூபா வரும். அப்ப டிஃபால்ட்டா ப்ராஃபிட்டா லாஸ் அண்ட் டைரக்டாவே போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது 350 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு விற்கிறாரு, எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டா டைரக்டாவே ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த சம் அளவுக்கு டிஃபால்ட்டா போட்டு தேவையில்லை. ஓகேவா? 400 அதாவது 350 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம், 350 ரூபாய்க்கு 50 ரூபா லாபம், 100 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் டைரக்டா போட்டுடலாம். இங்க அந்த டசனுங்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன், அவ்வளவுதான். சரியா? டசன்னு சொல்லையில நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். டசன்னா 12. ஓகேவா? ஓகே, நம்ம பேலன்ஸ் வந்து ஒரு 5-6 சம் இம்பார்ட்டன்ட் சம் இருக்கு. அது சார் நாளைக்கு கிளாஸ் சொல்லியிருக்காரு, அதுல பாத்துடலாம். ஓகேவா? ஒரு 5 to 6 சம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற சம்ஸ் நாளைக்கு பார்த்துலாம். ஏன்னா இன்னைக்கே கொஞ்சம் குழம்புன மாதிரி தான் இருப்பீங்க இந்த ப்ராஃபிட் லாஸ்ல. நாளைக்கு மறுபடியும் இந்த சம்ஸ் ஒரு 2 சம்ஸ் வந்து இதுல சொன்னேன் இல்லையா, இந்த சிம்பிள் மெத்தட்ல சொன்னது, அதை ஒரு டைம் சொல்லிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்ல வந்து ஒரு 5-6 சம் இருக்கு. நாளைக்கு பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் எடுத்து போட்டு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கிற சம்ஸையும் நாளைக்கு வந்து குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இல்ல ஆன் ஸ்பாட்ல கேட்கறனால கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்லைட்லேயே போட்டு டைப்லாம் கொஸ்டினை டைப் பண்ணி வச்சிருவேன். இல்ல அந்த ஸ்பாட்ல கொஸ்டின்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் சரி. ஓகேவா? இன்னைக்கு கண்டிப்பா பாருங்க, ஏன்னா நாளைக்கே கிளாஸ் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பிளஸ் தான். இன்னைக்கு ஏதாவது புரியலைன்னா நாளைக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். சரியா? ஏன்னா நாளைக்கு கண்டினியூஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம், அதனாலதான் சொல்றேன். சார் லாஸ்ட் क्वेश्चन மட்டும் வியூ பண்ணுங்க சார். எந்த சம்ம? லாஸ்ட் क्वेश्चन மட்டும். ஆமா. இந்த சிம்பிளா ஃபார்முலால போட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். எக்ஸாமுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் என்னென்ன மேக்ஸ் ரிலேட்டடா வரும் சார்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் வேற என்ன சார் வரும்? நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, சிலபஸ் வந்து சரியில்லம்மா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதுதான் நம்ம சிலபஸ். ஓகே, ஒரே சார் ஷோ பண்ணுங்க சார். both mass, percentage, profit and loss, simple interest, average, time and work, time and distance, unitary method. ஒரே சார் எழுதிக்கிறேன் சார். இல்ல அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க மொபைல்ல. ஓகே சார். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா அப்படியே வந்துடும். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்மளுக்கு ஒரு என்ன பெனிஃபிட்னா நாளைக்கே கண்டினியூஸ் கிளாஸ் கிடைச்சிருக்கு. அதனால நாளைக்கு இன்னொரு டைம் சம்ஸ் பார்க்கல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா நீங்க கஷ்டமான சம் எக்ஸாம்ல பிராக்டிஸ் பண்ற சம்லாம் நாளைக்கு எனக்கு டவுட் கேட்கறனால கேளுங்க. இல்ல வந்து நாளைக்கு இருக்கிற நம்ம சம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சம் எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டா வர சம்ஸ் தான், புதுசாலாம் நம்ம எடுக்கவே மாட்டோம். ஓகேவா? அதனால உங்களுக்கு ஈஸியா தான் நாளைக்கு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நீங்களே வாலண்டியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock கிளாஸ் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். கலந்துக்காமலாம் இருக்கக்கூடாது. 5 மணிக்கு நாளைக்கு கண்டிப்பா கலந்துக்கணும். நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸா நடத்துறாரு அவரு. உங்களுக்காக நான் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணேன், உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க மீட்டிங்லயே. அதனால நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா நீங்க வந்து 5 மணிக்கு கரெக்டா 4:45 நீங்க எல்லாருமே பிரசன்ட் பண்ணிடணும்.
தேங்க்யூ வெரி மச் சுரேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ சார். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்ப. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.